இந்த நல்ல மாலை பொழுதற்காக என் தேவாதி தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையுள்ள ஆண்டவருடைய மகத்துவத்தினாலும் இந்த நாளிலும் இந்த சென்னை பட்டணத்தில் கடந்து வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் தந்த பாக்கியத்திற்கு தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அனைத்து பிரயோஜனப்படுத்துகிறதான சபை ஊழியரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வாழ்த்துவோடு நன்றியை கூறிக்கொள்கிறேன். சபை மக்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசு நாமத்தினால் வாழ்த்து நன்றியை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்காரர் சோதரர் சொன்னது போல அநேகர் நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து படித்தாலும் சோதரன் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் யார் என்பது உண்டு. அவர்களை கர்த்தர் எப்போதும் ஒருமுகமாய் வைத்திருப்பார். அல்லேலூயா. சோதரன் தொடர்ந்து ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கிராமங்களுக்காக அதிக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டும். எல்லா ஜனங்களும் இயேசுதான் தெய்வம் என்று ஆண்டவர் உயர்த்தணும். அந்த ஒரு நல்ல வாக்கியத்தை பரலோகத்தின் தகப்பன் இந்த நாட்களில் கிருபை செய்யும்படியாய் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். முதல்ல ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். ஸோ உங்கள் அருகாமையில் நீங்கள் பார்த்து பாருங்க எவ்வளவு ஒரு இடைவெளி இருக்கிறது. இப்படிதானே? எவ்வளவு ஒரு இடைவெளி. இந்த இடைவெளிகளெல்லாம் ஒரு ஆத்துமாக்களால் நிரப்பப்பட்ட எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு சீரியல் லைட்டு நம்ம போடுறோம். அந்த சீரியல் லைட்டு போடும்போது வரிசையாக இருக்கிற வண்ணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லைட்டு கரெக்டாக அதில் இருந்தால் அது என்னவாக இருக்கும்? அழகாக இருக்கும். இதில் ஸ்தோத்திரம் இப்போ ஒரு 5 இன்ச் இல்லை ஸ்தோத்திரம் ஒரு 15 சென்டிமீட்டர் இடைவெளியை விட்டு தான் ஒரு சீரியல் பல்ப். அதை தாண்டி இருந்தாச்சுன்னா நமக்கு அது சந்தோஷமாக இருக்குமா? அப்போ நீங்கள் பக்கத்தில் பாருங்கள். என் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஆத்துமா எங்கேயோ இன்னைக்கு உலகத்திற்கு சோதரம் நேராக ஓடி அழிந்து கொண்டிருக்குது. ஆண்டவரே, இதில் என் மனசு பொறுக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் கண்ண மூடி அந்த அழிந்து போகிற ஆத்மா, என் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஆத்மா இன்னைக்கு அழிந்து போய் கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, பிள்ளைகளெல்லாம் வாலிப பிள்ளைகளெல்லாம் கண்களை மூடுங்க. எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடுங்க. சோதரம் ஒரு மனதோடு பாரத்தோடு சோமனும் ஸ்தோத்திரம் 2 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடி இருந்தாலும் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றவர் நம்ம செபத்தை கேட்கிறார். ஆண்டவர் நம்ம விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. பாரத்தோடு சோமனுங்க. என் அருகாமையில் இருக்க வேண்டிய ஆத்மா இன்று கழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் அருகாமையில் உம்மை துதிக்க வேண்டிய ஆத்மா ஆண்டவர் இன்றை கழிவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வீட்டார்கள், புருஷர்கள், சோத்திரம் பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த இடத்துல கடந்து வர வேண்டியது இன்னைக்கு கழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. இசப்பாடத்தில் ஒரு கணம் ஜெபம் பண்ணுங்க. சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் ஒரு மனம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் அருகாமையில் இருக்க வேண்டிய ஆத்மாவை நீங்க கொண்டு சேருங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் வருகிற நாட்களில் கூட்டி சேர்க்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நபர்களுக்காய் சுவிசேஷத்தை சொல்லி உங்களுடைய ஆலயத்தில் கூட்டி சேர்க்கிற நிமித்தம் அந்த பரலோகத்தில் எனக்கான நல்ல பலனை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறபடியால் ஆலயம் நிரம்பணும். ஆண்டவரே, இந்த வருடம் 2025 முடிகிறதுக்குள்ள ஆலயத்துல நிரம்பணும். ஆலயம் நிரம்பணும். ஆத்துமாக்களால நிரம்பணும். ஒரு அறுவடையை நாங்க காணணும். தேசத்துல ஒரு அறுவடையை காணணும். தேசத்துல ஒரு அறுவடையை காணணும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஆலயத்திற்கு வெளியே இருக்கிற மந்தைகளை கர்த்தர் நீர் ஆலயத்திற்குள்ள சேர்த்துக் கொள்வீராக. ஆலயத்திற்குள்ள சேர்த்துக் கொள்வீராக. ஆலயத்திற்குள்ள சேர்த்துக் கொள்வீராக. ஆண்டவர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். விண்ணப்பத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவர் ஆத்துமாக்களை தந்து இந்த சபையை ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம வேத சிந்தனையாக ஸ்தோத்திரம் வேதாகமத்தை திருப்புவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதின நிருபம் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை ஒரு நபர் வாசிக்கும்படியே கேட்கிறேன். ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில் இந்த வேத வசனத்தை தியானிப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மனமகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்ப்பிப்பின் சத்தியங்கள் என்கிறதான ஸ்தோத்திரம் அந்த பாகத்தை மையமாய் வைத்து இந்த வருடத்தில் நீங்கள் விசுவாசத்தை குறித்து இந்த ஸ்தோத்திரம் நாட்களிலும் தியானித்து கொண்டே இருக்கிறீங்க. விசுவாசம் என்ன, எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும், எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் தன்மையில் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்கிறதை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நானும் அந்த செய்திகளை கேட்பதுண்டு. மிகவும் ஆழமான சத்தியத்தை உங்கள் ஸ்தோத்திரம் போதகர் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரமாகிலும் இந்த நாட்களில் சோதரம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்காக கர்த்தர் தந்த வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். விசுவாசத்தை குறித்து போதகர் உங்களுக்கு போதிப்பதாக இருக்கும். இங்கே வாசிக்கும் போது பிலிப்பு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்படுகிற வார்த்தை, சோதரன் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்று சோதரன் இந்த இரவு வேளையில் உங்களிடத்தில் பேசும்படி நான் ஆசைப்படுகிறேன். சோதரன் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை யாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் என்று வாசிக்கும் போது அதனுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும், சபை விசுவாசி, சபையில் இருக்கிற ஊழியர், சபையில் இருக்கிற உதவி ஊழியர்கள், ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் எழுதப்படுகிறதான ஒரு பொதுவான ஸ்தோத்திரம் ஒரு நிருபமாக காணப்படுகிறது, ஒரு நிருபமாய் காணப்படுகிறது. அதில் பல காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்துக் கொண்டிருந்தாலும் இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தில் சொல்லப்படும் போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை குறித்து குறிப்பாக அவர் சொல்லுகிறார். அநேக சிந்தனைகள் இருக்கிறது. வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் வீணான சிந்தனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட சிந்தனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம் பொய்யான சிந்தனை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல சிந்தனைகளை குறித்து இங்கே வேதம் சொல்லிக் கொடுக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார், ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய சிந்தை, ஒரு ஆத்துமாவுக்கு இருக்க வேண்டிய சிந்தை என்ன சிந்தை என்று கேட்போமேயானால் ஸ்தோத்திரம் மாம்ச பிரகாரமான வீணான சிந்தனை அல்ல, மாம்ச பிரகாரமான கெட்ட சிந்தனை அல்ல, மாம்ச பிரகாரமான ஸ்தோத்திரம் அழிவுக்கு ஏதுவான சிந்தை அல்ல. ஸ்தோத்திரம் எந்த சிந்தை ஒரு விசுவாசிக்கு காணப்பட வேண்டும் என்று வாசிக்கப்படும் போது கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை நமக்குள்ளும் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை நமக்குள்ள இருக்குமே ஆனால் சோதரே இந்த உலகம் அல்ல, மேலானவைகளை நாம் நோக்கி கொண்டு நம்முடைய பாதையை ஜெயமாய் ஓட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரே அப்ப கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தை நமக்கு வேண்டும். இந்த இரவு வேளையில நீங்களும் நானும் நம்ம இருதயத்தை நம்ம சிந்தையை கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த நாளை தந்திருக்கும் போது என்னுடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா இருந்தது, என்னுடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமா இருந்தது, நான் எதை யோசித்தேன், நான் எதை ஸ்தோத்திரம் செயல்படுத்தினேன், என்னுடைய சிந்தனையில என்ன தோற்றம் வந்தது, என்னுடைய சிந்தனையில எதை யோசித்தேன், எல்லாம் நல்ல சிந்தனையா இருந்ததா, நல்ல சிந்தையா இருந்ததா, கெட்ட சிந்தையா இருந்ததா, வீணான சிந்தையா இருந்ததா, பொய்யான சிந்தையா இருந்ததா, மாய்மாலமான சிந்தையா இருந்ததா என்பதை குறித்து நாமே நம்மை அலசி ஆராயும் போது நம்மில் இருக்கிறதான குறைவுகளை நாம் அறிந்து கிறிஸ்துவுக்குள் அதை நிறைவாக்கி கொள்ள முடியும். அதற்கு தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. 2 ஸ்தோத்திர விதமான பகுதிகளை நான் இன்றைக்கு உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஒன்று, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன சிந்தை என்று கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஜெபிக்கிற சிந்தை கிறிஸ்து இயேசுவில் காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற சிந்தை. இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு முன்னும் ஜெபித்தார், ஊழியத்திலும் ஜெபித்தார், தன்னுடைய ஊழியத்தின் முடிவிலும் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அந்த ஜெபத்தை குறித்து தான் தானியேலின் புத்தகத்தில் வாசிக்கும் போது தானியேல் எனப்படுகிற தேவ மனுஷனுடைய ஜெபத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் என்ன செய்தாராம், அவர் ஜெபிக்கிற தேவ மனுஷனாய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரே இன்னைக்கு நம்ம சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த அந்த சிந்தை எப்படியா இருக்கிறது? நம்ம எல்லா காரியங்களிலும் இருக்கிறோமே, கிறிஸ்துவை குறித்து நினைக்கிறோம், கிறிஸ்துவை குறித்து நம்ம யோசிக்கிறோம், கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்கு இருக்கிறதா? ஸ்தோத்திரம்.
அதை நம்ம யோசிக்கணும். நாம் கிறிஸ்துவுக்காக செயல்படுகிறதை பார்க்கலும் கிறிஸ்துவின் சிந்தையை உணர்ந்தவர்களாய், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையோடு இருக்கிறவர்களாய் கிறிஸ்துவுக்காக செய்தோம்னா நல்லாவா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், மகிமையா இருக்கும், மேன்மையா இருக்கும். இல்லையென்றால் அது மேன்மை உள்ளதா இராது. அல்லேலூயா. நான் சொல்ல வர்ற வசனம் உங்களுக்கு புரியுது தானே? என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு புரியுது தானே? உங்க இருப்பை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்குது. சோதரன் ஏதோ கன்னியாகுமரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க பாஸ்டர், சோதரன் பிடிச்சிட்டு வந்து எதையோ பேசுறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரியுது தானே? சோதரன் புரியும்படியாக தான் ரொம்ப என்ன சோதரன் பேசுகிறேன், பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்தருள்வாராங்க. இப்போ நீங்கள் ஒன்றை பார்க்கணும். இன்றைக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்லுகிறேன். எனக்கு ஒரு ஸ்தோத்திரம், என்னுடைய தகப்பனாரை நான் பிரியப்படுத்த வேண்டும். என் தகப்பனாரை நான் பிரியப்படுத்தணும்னா என் தகப்பன் சிந்தையில் இருக்கிற காரியத்தை, அந்த ஸ்தோத்திர சித்தத்தை நான் செய்வேனேயாகில் யாரை நான் பிரியப்படுத்த முடியும்? ஆனா என் தகப்பனுடைய சிந்தையில் இல்லாதவைகளை நான் எவ்வளவுதான் நல்லதாய் செய்வதற்கு நான் முயற்சி செய்தாலும் அவரை என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்த. அப்போ என் சிந்தை எப்படி இருக்கணும்? தகப்பனின் சிந்தையை போல என் சிந்தை இருக்கணும். அதுக்கு தான் இயேசு இங்கே காட்டி கொடுத்தார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எப்படின்னா ஜெபிக்கிற சிந்தை உடையவராயிருந்தார். எந்த சிந்தை உடையவராயிருந்தார்? ஜெபிக்கிற சிந்தை. நான் 3 பகுதியாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்தை நான் பிரித்து அதை பார்க்கிறேன். 1 சோதனைக்கு முன்பாக, அதாவது ஆயத்த ஜெபம். 2 தனிமையின் ஜெபம். 3 சோதனைக்கென்று தன்னை ஒப்புவிக்கிற ஜெபம். 3 விதமா நான் பிரிச்சு பார்க்கிறேன் வேதாகமத்திலிருந்து. ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஊழியம் துவங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போனார்? ஜெபிக்க போனார். 40 நாள் இரவும் பகலும் என்ன செய்த வனாந்தரத்தில் ஜெபிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து போனார். புசியாமலும் குடியாமலும் உட்கார்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி இருக்கிறார். எதற்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார்? 3.5 வருட ஊழியத்தின் ஆயத்தமாக என்ன செய்திருக்கிறார்? ஏசப்பா ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதை நான் சோதரம் ஆராய்ந்து பார்க்கும்போது என்னுடைய சிந்தையில் தோன்றுகிறதான பகுதி என்னன்னா, அது ஒரு அதிகாலை ஜெபமாய் இருக்கிறது. அது நான் ஒரு ஆயத்த ஜெபம், அதிகாலை ஜெபமாய் இருக்க வேண்டும் என்று நான் அதை என்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டேன். என்னன்னு கேட்பீங்க? நம்ம ஸ்தோத்திரம் ஆயத்தம் சோதரி எப்போதான் நம்ம மண்டையில் உதயமாகும்? காலையில தான் உதயமாகும். அப்படியானால் சோதரன் நம்ம ஜெப வேலை எப்போ இருக்கணும்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்கிறது? புதிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. காலையிலே ஆண்டவர் சோதரன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய ஜெபம், தேவனை பின்பற்றுகிற, கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய ஜெபம், அதிகாலை ஜெபம், அது ஒரு ஆயத்த ஜெபமாய் இருக்கணும். இன்னொரு பகுதியில் நான் சொல்வேனா, அது ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். ஏனென்றால் இந்த நாளை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் நான் செய்ய வேண்டியவளை கர்த்தர் எனக்கு போதிக்கணும். இந்த நாளில் செய்ய வேண்டிய காரியத்தில் கர்த்தர் என்னை பலப்படுத்தணும். என் இயேசுவை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துவை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு பாதை தெரியாது ஆண்டவரே, எனக்கு வழி என்னதுன்னு தெரியாது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நீங்க தான் என் கரத்தை பிடிக்கணும். உங்க கரம் என்னை பிடிச்சிச்சுன்னா, உங்க கரம் என்னுடைய கரத்தை பிடித்ததே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில எது நடப்பிக்க வேண்டுமோ, எதை நான் செய்ய வேண்டுமோ, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என் தகப்பனுடைய தீர்மானத்தின்படி, என் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி அதை நான் செய்து முடிப்பேன். அப்ப என் வாழ்க்கையில என்ன வேணும்? அர்ப்பணத்தின் ஜெபம் வேணும், ஆயத்த ஜெபம் வேணும். 2 தனிமையின் ஜெபம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் பார்க்கும்போது இரவு நேரங்களில் தான் இயேசு கிறிஸ்து ஜெபித்தாருன்னு இருக்குது. ஆனால் நான் அதை கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வைக்கிறேன். சோதரா 2வது ஒரு தனிமையின் ஜெபமாய் காணப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரத்தினுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே தெரிந்து கொள்ள முடியும். 16 23வது வசனத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா, இயேசு தன்னுடைய 12 சீஷர்களை விட்டு
விட்டுக்கிட்டு அவர் தனியே மலைக்கு என்ன செய்தாராம்? ஏறி போனார் என்று சொல்லப்படுது. ஒரு தனிமையின் ஜெபம். ஸ்தோத்திரம். ஆயத்த ஜெபம் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதே போல ஒரு தேவ மனுஷனுடைய ஸ்தோத்திரம், ஒரு தேவ மனுஷியினுடைய தனிமையின் ஜெபமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தனிமையின் ஜெபம் ஸ்தோத்திரம் நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து சீசர்கள் இருக்கிறாங்க பாருங்க, சீசர்களை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போகவில்லை. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது, தனிமையை ஜெபிக்கும் போது சீசர்கள் பக்கத்துல உட்காரவே விடல. இயேசு கிறிஸ்து பக்கத்துல யாரை விடல. ஏன் தெரியுமா? இயேசுவுக்கு தெரியும் இந்த சீசர்கள் பக்கத்துல இருப்பாங்கன்னா சோதரன் நான் ஜெபம் பண்ணும்போது எதையாக ஏடா கூடமா என்ன செய்திருவாங்க, 2-3 கேள்வியை கேட்டுருவாங்க. நான் ஜெபிக்கிற வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு புறவை ஏதாவது கேட்டுருவாங்க. அதனால ஏசப்பா நல்லா பார்த்துட்டாரு. சோதரன் என்னுடைய ஜெபம் ஒரு தனிமையின் ஜெபமா இருக்கணும். ஏன் தனிமையின் ஜெபம் வேண்டும் என்று சொல்வேனே ஆனால், என் பிதாவோடு நான் பேசுகிற நேரம், என் ரகசியங்களை பேசுகிற நேரம் மற்றொருவனுக்கு வெளிப்படும்படியா அல்ல, இல்லை என்றால் மற்றொருவனுக்கு வெளிப்படும்படியா அல்ல, என் தனிமையில் இருந்து என் ஆண்டவரோடு பேசும்போது அந்த ஜெபத்தில் நான் என் ரகசியங்களை பேசுகிறேன். இந்த உலக மனுஷனிடத்துல எந்த ஒரு நட்பா இருந்தாலும் தனிமையா ஸ்தோத்திரம், அதாவது எந்த ரகசியங்களை நம்ம என்ன சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. ஏனென்றால் மனிதனுடைய இருதயம் எப்போதும் ஒரே இருதயமா இருக்கவே இருக்காது, மாறிட்டே இருக்கும், அங்கேயும் அலசிட்டே இருக்கும். இன்னைக்கு ஸ்தோத்திரம் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், மரண பரியந்த இங்க ஒரு உறவு நீடித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்குள்ள நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நாங்கள் இருவரும் ஒரு நண்பர்களா இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு இருக்கிற நட்புல ஏதோ கொஞ்ச நாட்களுக்கு கடந்து சொல்லும்போது கொஞ்ச நாள் தாண்டனோட எங்களுக்கு ஒரு விரிசல் வந்துச்சுன்னு வைங்களேன். இவர் என்னெல்லாம் என்கிட்ட ரகசியமாய் பேசி இருக்கிறாரோ அந்த ரகசியத்தை எல்லாம் நான் இன்னொருவரிடத்துல நான் எப்படி வெளிப்படுத்தும், குறையாய் வெளிப்படுத்துறேன். இதுதான் என்ன சுபாவம்? மனுஷ சுபாவம். இந்த சுபாவம் ஸ்தோத்திரம் என் ஆண்டவரிடத்தில் இல்லை. இந்த ஸ்தோத்திரம் இந்த ரகசியத்தை நான் என் ஆண்டவரிடத்தில் பேச வேண்டுமே ஆனால் என்னுடைய செப நேரம் எப்படிப்பட்ட செப நேரமாக இருக்கணும்? தனிமையின் செப நேரமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஆத்துமாக்களை பாருங்க. இன்னைக்கு கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் எப்படியாய் சொன்னார், ஸ்தோத்திரம் கடந்த நாட்களை போல பழைய காலத்தை போல ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நீ ஸ்தோத்திரம் கிளவி பேச்சுகளுக்கு விலகிருன்னு சொன்னது போல இன்னைக்கு கிளவி பேச்சுக்கு விலகி இருக்கண்டா, நீ மொபைலுக்கு விலகி இருந்தாலே போதும்னு சொல்லுவாரு. சோத்திரம் அதே போலதான் சோத்திரம் எனக்கு அருமையான தேவ சபையை நீங்களும் நானும் தனிப்பட்ட செப ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய தனிப்பட்ட செப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து கொஞ்சம் அலசி ஆராய வேண்டும். என்னை நடத்துகிற, என்னை ரொம்பவும் நேசிக்கிற ஒரு முதிர்ந்த ஊழியக்காரர் என்னிடத்துல வந்து செப நேரத்தை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது என்னிடத்துல கேட்டார், சோதர தம்பி நீ எவ்வளவு நேரம் செபிப்ப என்று கேட்டார். அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு நான் மணி நேரங்கள் உண்டு தெரியாது பாஸ்டர், என்னுடைய இருதயத்தில் தோன்றுகிற நேரமெல்லாம் என் ஆண்டவரோடு கூட பேசுவேன், நான் செபிப்பேன், எனக்கு உணர்த்தப்பட்டா நான் ஜெபம் பண்ணுவேன். திரும்பவும் கேட்டேன், நீ எத்தனை மணி நேரம் செபிக்கிறாய்? நான் சொன்னேன் 1 மணி நேரம், 2 மணி நேரம். இல்லை, நீ தொடர்ச்சியா எத்தனை மணி நேரம் உன் தனிப்பட்ட ஜெபத்தில் நீ ஆண்டவரோடு உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டேன். நான் சொன்னேன், சோதரம் 10 நிமிஷமா 20 நிமிஷமா உட்கார்ந்திருப்பேன், அதுக்கு பிறகு என்னால உட்கார முடியாது சோதர பஸ். அப்போ சொன்னார், நீ ஊழியனா இருக்க வேண்டியவன் அல்ல, நீ வேற எங்கேயாவது போயிருன்னு. சோதரப்ப நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதன் சோதரர் ரொம்ப சிரிச்சிப்பார், ரொம்ப கடினமாய் பேசுவார். அப்போ அவர் சொன்னார், சோதரர் நீ விசுவாசியை விடவும் கீழ்த்தரமாய் இருக்கிறாய், ஒரு ஊழியக்காரனாய் நீ இருக்கணும்னா உன்னுடைய தனிப்பட்ட ஜெபம் 3 மணி நேரமாகிலும் ஒரே நேரமாய் சோதரம் 10 ஆரம்பிச்சோம்னா 1 மணி வரைக்கும் தொடர்ச்சியா நேர் முழங்கால் படிக்கிட்டு உன் தகப்பனோடு கூட நீ ரகசியம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். எக்ஸாம்பிளா ஒண்ணு கேட்டேன், உன் உற்ற சிநேகிதன் ஒரு யாராவது உனக்கு இருக்கிறாங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. என்றைக்கு ஆகல நீ போன் பண்ணி இருக்கிறியா? டெய்லி போன் பண்ணுவேன். எத்தனை மணி நேரம் பேசுவாய்? சில நேரங்களில் உற்ற நண்பரிடத்துல பேசும்போது 1 மணி நேரம் பேசுகிறது நமக்கு தெரியவில்லை, 2 மணி நேரம் பேசுகிறது நமக்கு தெரியவில்லை. எனக்கு அருமையான தேவ சபையை தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை 1 மணி நேரமாகிலும் என் இயேசுவோடு பேசுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆனா இயேசுவை பாருங்க, தினம்
தினந்தோறும் ஆண்டவரோடு பேசுவதற்கு இயேசுவுக்கு கிடைத்த நேரம் ராட்சாமம். இரவு நேரங்களில் அவர் தனிமையாயிருந்து பேசுகிற நேரம், தன்னை அனுப்பின பிதாவோடு கூட ஊழியத்தின் ரகசியங்கள், அவருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து தனிமையில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் ஜெப சிந்தை நமக்கு இருக்க வேண்டுமையானால், ஒரு ஜெப ஜீவன் நமக்கு இருக்க வேண்டுமையானால், நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் நிச்சயமாகவே இருக்க வேண்டும். இன்னொன்னு கூட சொல்றேன், உங்க தனிப்பட்ட ஜெப நேரம் எவ்வளவுக்கு நேரங்கிறது வேற யாருக்கு என்ன செய்ய விடாது, தெரியவும் கூடாது. 3, அவர் சோதிக்கப்படுவதற்கு, அதாவது சோதனைக்காகவும் வியாகுலத்தின் ஜெபம். சோதரம் அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன செய்தாராம், வியாகுலப்பட துவங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் தன்னுடைய சீஷர்களை ஒரு இடத்தில் உட்கார வைத்து கல்லறையின் தூரமாக போய் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்ய தொடங்கினார், வியாகுலத்தோடு ஜெபிக்க தொடங்கினார். இன்றைக்கு நமக்கு தேவை 1 ஆயத்த ஜெபம், அர்ப்பணிப்பின் ஜெபம், 2 தனிமையின் ஜெபம், 3 வியாகுலத்தின் ஜெபம் நமக்கு தேவை. எத்தனை நேரங்களில் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், எத்தனை நிமிடங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் ஸ்திரீகளாய் கடந்து வந்திருக்கிறீர்களே, உங்களுடைய குடும்ப தலைவர்களை குறித்த பாரம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? உங்களுடைய பிள்ளைகளை குறித்த பாரம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? அது கர்த்தர் சந்திக்கிற நேரம், அது கர்த்தர் சந்திக்கட்டுமே, அது தேவனுடைய நேரம். அவர் பார்த்து கொள்ளட்டுமே. ஒருவனை எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவன் அவரிடத்துல தானாய் வரமாட்டான். இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள், கிறிஸ்தவ மக்கள் தங்கள் பாரத்தின் ஜெபத்தை விட்டுவிட்டார்கள், கண்ணீரின் ஜெபத்தை விட்டுவிட்டாங்க, வியாகுல ஜெபத்தை விட்டுவிட்டாங்க. அப்படி அல்ல சபையே, எனக்கு அருமையான தேவ சபையே, உங்களுக்கும் எனக்கும் தினந்தோறும் ஒரு சொட்டு கண்ணீராகிலும் வடித்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு வியாகுலத்தின் ஜெபத்தை. எதுக்கு தெரியுமா ஏசப்பா வியாகுலப்பட்டார்? எதுக்கு தெரியுமா? தன் சோதிக்கப்படுகிறதை குறித்து மாத்திரமல்ல, தன் வேதனை அடைய போகிற நிலைமையை குறித்து மாத்திரமல்ல, இந்த ஆத்துமா அழியக்கூடாது ஆண்டவரே, இந்த ஆத்துமா நரகத்துல போகக்கூடாது ஆண்டவரே. சோதரம் பக்கத்தில் இருக்கிற தன்னையோடு சோதரம் அறையப்பட்ட அந்த சீசனை பார்த்து கூட சொன்னார். சோதரம் தன்னை குத்தினவனை பார்த்து சொன்னார், தன்னை முத்தமிட்டு காட்டி கொடுத்தவனை பார்த்து தான் சொன்னார். இதே வார்த்தை தான் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. சாபம் அல்ல, வியாகுலத்தின் வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு சோதர சபையா இருக்கிறீங்க, அதுதான் ஒரு நிமிஷம் உங்களை ஜெபம் பண்ண வச்சேன். உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு ஆத்துமா சோதர ரட்சிக்கப்படாதபடிக்கு அழிந்து போகுமே. ஆனால் ஏதோ ஒரு ஆத்துமா, எந்த பேருன்னு உங்களுக்கு தெரியாது, எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரியாது, எந்த வீடுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா தினந்தோறும் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடியணும், உங்க இருதயத்தில் அது ஒரு பாரமா இருக்கணும். ஆண்டவரே, என் அருகாமையில் இருக்க வேண்டிய ஆத்துமா ஆண்டவரே இந்த நாட்களில் சந்திக்கப்படாதபடிக்கு அழிந்து போகிறதே, ஆண்டவரை ரட்சிப்பை காணாமல் போகிறதே, அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, அப்படி இருந்து விடக்கூடாது. அந்த ஆத்துமாவை குறித்த ஒரு பாரம் எனக்கு தேவை, அந்த ஆத்துமாவை குறித்த ஒரு வியாகுலம் எனக்கு தேவை என்பதை குறித்து சோத்திரம் தினந்தோறும் கண்ணிலிருந்து என்ன வடியணும். ஆமா, சோத்திரம் பக்கத்துல ஒரு ஆள் வந்தா கூட அதுல என்ன செய்யக்கூடாது, திருப்தி படவே கூடாது. பக்கத்துல ஒரு விசுவாசி வந்துட்டான், அப்பாடா நான் ஜெபித்ததுனால என் பக்கத்துல ஒரு விசுவாசி வந்தாச்சு, எனக்கு நீ ஆண்டவருக்கு நீ சோத்திரம், என் வேலை முடிஞ்சதுன்னு இல்லை சோத்திரம், நம்ம வேலை இன்னும் நிறைய இருக்குது சோத்திரம். அதற்காக இன்னும் ஆத்மாக்காக நாம் என்ன செய்து கொண்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த பாட ஜெபம் நான் சொல்லிக்கிறேன்னா மரண வரையும் தான் நம்ம சோத்திரம் வாழ்க்கையில என்ன செய்யணும், வியாகுலத்தின் ஜெபம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போதான் அந்த ஜெபத்தின் பதில் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு, கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க ஊர்ல ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில் அவர் பயங்கரமான ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் சபையில கொஞ்சம் ஜனங்கள் தான், ஒரு 60-70 ஜனங்கள் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவருடைய ஊழியம் தளர்ந்து போகவே இல்லை. அப்போ சோத்திரம் உடனிருந்த ஊழியக்காரர் சொன்னாராம், ஐயா நீங்க இவ்வளவு பிரயாசப்படுகிறீங்களே, இவ்வளவு வயதான காலத்துல பிரயாசப்படுவீங்களே, இனி கொஞ்சம் ஓய்வெடுக்க கூடாதா
இன்னும் ஸ்தோத்திரம் ஊழியக்காரத்துல கேட்டாரா. அப்போ சொன்னாரா, இந்த 60 ஆத்துமாவையும் வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் நான் என்ன ஓய்வெடுக்கிறதுக்காக கர்த்தர் என்ன விட்டாரு? ஸ்தோத்திரம் இல்லை இல்லை, இன்னும் 60,000 ஆத்துமா அழிந்து கொண்டு இருக்கிறது, அதற்காக என் நாட்களை நான் கிரயம் செலுத்த வேண்டாமா? என் ஆத்துமாவை என் நாட்களை நான் என்ன செய்யணும்? அதற்காக கிரயம் செலுத்தணும். கிரயம்னா உங்களுக்கு புரியுது தானே? ஸ்தோத்திரம் கொடுத்துடணும், ஆண்டவருக்காக அதை கொடுத்துடணும். அப்போ ஸ்தோத்திரம் இன்றைக்கு எத்தனை ஜனங்களை பார்க்கிறோம், மெத்தனமா இருந்துடுறோம் நம்ம எல்லாம். ஆனா எனக்கு அருமையான தேவசபை மெத்தனமா இல்லை. ஸ்தோத்திரம் நம்ம நல்ல வாஞ்சியோடு இருக்கணும். உங்க புருஷர்களை குறித்த தாகம் வேணும், உங்க பிள்ளைகளை குறித்த தாகம் வேணும், உங்க மருமக்களை குறித்த தாகம் வேணும், உங்க உற்றார் உறவினர்கள் சுற்றும் இருக்கிற நண்பர்கள் எல்லாரையும் குறித்த ஒரு பாரம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. அதுதான் கிறிஸ்துவில் இருந்த ஜெபசந்தை. நான் இதே சென்னையில் தான் நேற்றைய தினத்தில் நாங்கள் மாலை வேளையில் அப்படியே நான் கடந்து போகும்போது ட்ரெயினில் 2 பிள்ளைகள் இருக்கிறத பார்த்தேன். 2 பிள்ளைகள், 2 பேருமே ஸ்கூல் படிக்கிறவங்க, ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்காங்க. அந்த ஹையர் ஸ்டடி, அது என்னது, ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் பார்த்தேன். அதில் இருக்கிற ஒரு வாலிபன் இன்னொரு வாலிபனுக்கு எசபாதாண்டா இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்துட்டார். எனக்கே ஆச்சரியமா போச்சு. தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அவன் என்ன செய்யறான்? பிரயோஜனப்படுத்தி கொள்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை என்ன செய்யறான்? தன் ஃப்ரெண்டு, அவன் நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? ஐயோ அவன் என்ன கேவலமா நினைப்பான் அவன் என்ன. ஆனா அப்படி அந்த ட்ரெயினில் நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த வாலிப பையனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவனையும் என்னை அடிக்கடி பார்க்குறான். ஸ்தோத்திரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவன் சொல்கிறான், ஏசுதாண்டா எனக்கு, ஐயோ செத்திருப்பேன்டானா. அப்படியெல்லாம் தனக்கு நடந்த ஸ்தோத்திர நற்செய்தி தனக்கு கட்டல் செய்த நம்பி சுவிசேஷமாய் அறிக்கை இருக்கிறான். இன்றைக்கு அந்த வாலிபனுக்குள்ள இருக்கிற பாரம் சபையாய நமக்குள்ள வந்தாச்சுன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆத்துமா கூட நரகத்திற்கு போகாது, அதெல்லாம் பரலோகத்தில் போகும். நம்மளாம் அழகா ஒரு பாட்டை பாடுவோம். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமது அங்கே அவர் பாடுறோம். ஏன்னா நாம ரட்சிக்கப்பட்டதுனால. ஆனா அங்க போகும்போது ஆண்டவர் கேட்பாரு, அழகா பாடிட்டு வர்ற மகனே மகளே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், கணக்கு தான்னு கேட்டுருவாரு. கணக்கு சோத்திரம் சோத்திரம் ஆத்துமாவை நம்முடைய கரத்துல தந்த இயேசுவான நிச்சயமாகவே கணக்கு கேட்பார். அப்போ உங்களுக்கு எனக்கு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சோதர ஆண்டவரிடத்துல கேட்கும் போது எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, சோத்திரம் எந்த மனுஷன் அழிந்து போகிறது எனக்கு சித்தமே அல்ல. ஸ்தோத்திரம் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தார். அதுதான் அந்த வியாகுலத்தின் ஜெபம். அப்போ முதல்ல நமக்கு உள்ள இருக்க வேண்டிய கிறிஸ்துவின் சிந்தை என்ன சிந்தை? மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? ஜெப சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அந்த ஜெப சிந்தை எப்படிப்பட்ட ஜெப சிந்தை? 1 அர்ப்பணிப்பின் ஜெபம், இல்லைன்னா ஆயத்தின் ஜெபம். 2 தனிமையின் ஜெபம். 3 வியாகுலத்தின் ஜெபம். 2வது காரியம், நான் வேகமாக முடிக்கிறேன், ஸ்தோத்திரம் நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. 2வது காரியம், கிறிஸ்துவில் இருந்த ஜெயத்தின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய ஸ்தோத்திரம் 16ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானமும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு என்ன செய்திருக்கிறாரு? உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். இன்னைக்கு நம்மால ஜெயிக்க முடியல. ஏன்னா கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ள இல்லாதபடினால இன்னைக்கு உலகத்தை நம்மால ஜெயிக்க முடியல. உலகத்திற்கு நாம் அடிமைகளா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்தையே ஜெயித்துட்டார். உலகத்தை என்ன செய்துட்டாரு? ஜெயித்தார். இன்னைக்கு நாம உலகத்தை ஜெயித்தோமான்னு கேட்டா, ஆமா பாஸ் நான் ஜெயித்துட்டேன். என்னடா அப்படி உலகத்தை நீ ஜெயித்துட்ட? 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன் பாஸ்டர். சோதர காலேஜ் அப்படி நான் பாஸ் ஆகிட்டேன் பாஸ்டர். சோதர அடுத்து என்னடா உலகத்தை ஜெயித்தியான்னு கேட்டா, வேலை கிடைச்சி. நம்ம உலகத்தில் வாழ்வதற்குரியதான வாழ்வாதாரங்களிலே நம்ம ஜெயம் எடுக்கல. தேவன் சந்தித்து கொண்டிருக்கிறத நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஜெயித்தேன் ஜெயித்தேன். சோதரம் கடந்த நாட்களில் ஒரு சகோதரன் சொன்னார், எப்பா வாழ்க்கையில எப்படியோ நான் ஜெயிச்சு முன்னுக்கு வந்துட்டேன். என்ன பிரதர் நீங்க அப்படி முன்னுக்கு வந்துட்டீங்க? படிச்சு முடிச்சு வேலை இல்லாம இருந்து பிரதர். சோதரம் வேலை கிடைச்சது. ஒரு திருமணமாக இருந்து திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளை தந்தாரு. இப்ப நான் என்ன செய்துட்டேன்? இது எனக்கு சொல்ல முடியல. ஆனாலும் சோதர மனசுல நான் நினைச்சுக்கிட்டேன், அடே பாவி தோத்திரம், இது வழியில போகிறதான ரோட்டோரங்களில் இருக்கிறதான பிச்சை எடுக்கிற சாதாரணப்பட்ட மனுஷனுக்கு இது என்ன செய்யுது? தோத்திரம். இது எல்லா மனுஷனுக்கும் நடக்குது. இது அல்ல ஜெயம். சோதரம் உலகத்தின் உபத்திரவ காலத்துல இருந்து கொண்டிருக்கிற நாம் உலகத்தின் பாவ அடிமைத்தனமாகிய இந்த மரணத்தை நாம ஜெயிக்கணும். இதுதான் உண்மையான ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஜெயம். உலகத்துல இந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்லுங்க, உலகத்துல போய் இந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க, ஒருத்தரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தோணாது, உலகத்தையா சோத்திரம் பணம் வந்தா நான் ஜெயிச்சுட்டேன், ஒரு வீடை கட்டிட்டேன்னா நான் ஜெயிச்சுட்டேன், என் பிள்ளைக்கு திருமணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா நான் ஜெயிச்சுட்டேன், பிள்ளையுடைய படிப்பு பார்த்துட்டேன்னா நான் ஜெயிச்சுட்டேன். இட நாட்கள் ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, சோத்திரம் பாஸ்டர் நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எதுக்காகமா ஜெபம் பண்ணணும்? என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறது, ஜெபம் பண்ணணும். ஒரு குழந்தை வாக்கியம் மாத்திரம் கிடைச்சிருச்சு, தோத்திரம் பக்கத்தில் இருக்கிற எல்லா கண்ணுக்கு முன்னாலேயும் நான் ஜெயிச்சிட்டேன். இது வல்ல ஜெயம், இது வல்ல ஜெயம். ஜெயம் என்கிறது என்ன தெரியுமா? இந்த ஆத்துமா இருக்கிறதே சோதனை, இந்த ஆத்துமா நரகத்துக்கு செல்லாதபடி பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய கரங்களில் போகணும். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய நமக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவான் சொன்னாரே, அந்த ஸ்தோத்திரம் அந்த ஸ்தலத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தில் இந்த ஆத்மா போய் சேர்ந்தாதான் அது ஜெயம். இல்லையானால் ஜெயம் இல்லை. இல்லை என்றால் ஜெயம் இல்லை. நாம் ஜெயித்தவர்கள் அல்ல, நாம் ஜெயம் பெற்றவர்கள் அல்ல. கிறிஸ்து இயேசு அவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்தார். முதல்ல இயேசு சோதனையை ஜெயித்தார். அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, 40 நாள் ஜெபத்தை முடித்து இருக்கிற இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்பட்டாரா? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்தில் 3 வகையான சோதனை, 3 வகையான சோதனையில இயேசு கிறிஸ்து பிசாசு இடம் கொடுக்கவே இல்லையே. ஸ்தோத்திரம் எல்லா சோதனையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அல்லேலூயா. அதனாலதான் பாடுகிறோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். அவர் ஜெயித்த ஸ்தோத்திரம். அவர் சத்துருவின் கரங்களில் இருந்து ஜெயம் எடுத்திருக்கிறாரே, ஆனால் அவரோடு இருக்கிற நமக்கும் கர்த்தர் ஜெயத்தை தருவார். அப்போ அழகா ஜெயித்துட்டார் பாருங்க. அவன் என்னென்ன சோதனையை கொண்டு வர்றான்? முதல்ல கொண்டு வந்த சோதனையே வயிற்று சோதனை தான். நமக்கும் வர்ற சோதனை வயிற்று சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனையும் இந்த காலகட்டங்களிலே நம்மை சோதிக்கவே
நான் சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய சபையை போல நேசிக்கிறதும் உங்கள்கிட்ட நான் ஃப்ரீயாக பேசுகிறேன் சோதரம், அதனால என்ன தப்பாக நினைச்சிடாதீங்க. என்ன சோதரம், இன்னைக்கு சோதரம் ஒரு நல்ல உபவாச ஜெபம், விசேஷிக்கப்பட்ட உபவாச ஜெபம்னு ஆண்டவர் தந்துட்டாருன்னு வைக்கல, நம்ம எல்லாம் என்ன செய்வோம் சோதரம், சாத்து அந்த நேரத்தில் தான் சொல்லுவான், இன்னைக்கு தான் ரேஷன் கடையில் சோதரம் 2 கிலோ 1 கிலோ பருப்பு, 2 கிலோ சர்க்கரை, சோத்திரம் 15 கிலோ அரிசி, இன்னும் போதாது தோத்திரம், இன்னைக்கு தான் நமக்கு என்ன வந்திருக்குது, பச்சரிசி வந்திருக்குது தோத்திரம், இன்னும் பாமாயில் கொடுக்குறோம், மசாலா கொடுக்குறான்னதும் நமக்கு தோத்திரம் இதுவா வேணும் தோத்திரம். இந்த உபவாச கூட்டமா எவ்வளவு ஆசீர்வாதத்தின் உபவாச கூட்டமா இருந்தாலும் நாளைக்கு நான் என்ன செய்யாதான், ரேஷன் கடை திறக்காதான். அதனால முதல்ல என்ன செய்திருவோம். அப்போ நம்ம சிந்தை எந்த சிந்தையா இருக்கிறது, எந்த சோதனையை நம்ம ஜெயிக்க முடியல, வயிற்றுக்கு வருகிற சோதனையை ஆனா ஏசப்பா ஒரே வார்த்தையில ஜெயித்துட்டார். சோதரம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். விசுவாசம் இருக்கிறவங்க நீதிமானின் சந்ததி அப்பத்துணிக்கைகளுக்கு இறந்து திரிகிறது இல்லை, நான் பார்க்கவே இல்லை சோதரம், பார்க்கவே இல்லை சோதரம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் அவைகளை என்ன செய்கிறார், போஷிப்பிக்கிறார். அப்படியானால் உங்களையும் என்னை போஷிக்கிறது அதிக நிச்சயம். எதை உண்போம் எதை உடுப்போம் என்று நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். இந்த சோதனை தான் இன்னைக்கு நமக்கு பயங்கரமா இருக்குது. இந்த சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சோதரம், அல்லேலூயா. பக்கத்து வீட்டுல பிரியாணி வாசனை வந்துட்டுனா நம்ம வீட்டுல நம்ம என்ன நினைப்போம், ஒரு பிரெஞ்சு வாசனையாவது நம்ம வீட்டுல என்ன வந்துடணும். பிரிஞ்சா பிரிஞ்சியா பிரிஞ்சு சோதரி, எல்லாம் பிரிஞ்சு போச்சு. இதனால ஒரு பிரிஞ்சு வந்ததுனால எல்லா குடும்பம் என்ன செய்து போச்சு, பிரிஞ்சு போச்சு. ஒரு பெரிய ஆணி வந்ததுனால எல்லா வீட்டிலும் என்ன உண்டாயிற்று, ஒரு பெரிய ஆணி தான் சோதனை. இரண்டாவது சோதனை ஒரு எல்லக ஜெயித்துட்டார் பாருங்க. என்ன சோதனை பிசாசு கொடுத்துட்டான் சோதனை, ஒரு மலையின் மேல கொண்டு போய் என்ன செய்கிறான் சோத்திரம், எல்லாம் அவர் பார்த்துட்டார். எடா தோத்திரம், உன்னில் இருப்பவரை பார்க்கலும் என்னில் இருக்கிறவர், நீ தள்ளப்பட்டவன், என் ஆண்டவர் சோத்திரம் தள்ளி விட்டவன், நீ என்ன சித்தத்தை செய்வதற்காக என்ன அனுப்பி இருக்கிறார். வான் பேச்சை கேட்பனா, சித்தத்தை செய்ய அனுப்புனவருடைய பேச்சை கேட்பனா. கரெக்டு தானே, கரெக்டு தானே சோத்திரம். அல்லேலூயா. மூணாவது உப்பிரிகையின் மேல கொண்டு போய் என்ன செய்துட்டானா, இங்கிருந்து சரி போதும்மா. ரெண்டாவது நமக்கு ஸ்தோத்திரம், எந்த சோதனையை கடக்க முடியல, என்ன சோதனை அதான் சொல்லிட்டேனே, பெரிய இந்த உலகத்தையே காட்டியதெல்லாம் நான் உனக்கு என்ன செய்திடுறேன். ஓ ஸ்தோத்திரம், வேலை தந்துடுறேன்ப்பா, வந்துருப்பா, வேணாப்பா, வேலையே என் அப்பாவுக்குரியதுப்பா, வேலையை தந்துடுறேன்ப்பா, வாப்பா, வேணாப்பா, வேலையே என் அப்பாவுக்கு. நீங்க உலகத்துல பாருங்க, இருக்கிற வேலையிலேயே இந்த உலகத்துல நான் சொல்றேன், பரலோகத்தின் பிதாவுக்கும் விருப்பமான வேலை தான். இருக்கிற வேலையிலே பிரதானமான வேலை இந்த கிறிஸ்துவுக்குரிய வேலையை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. ஏன் தெரியுமா சோதரன், கிறிஸ்துவே நமக்கு எஜமானனா இருக்கிறார், அவரே நமக்கு எஜமானன். அந்த எஜமானனுக்கு கீழே தான் நம்ம என்ன செய்யணும், வேலை செய்யணும் சோதரன். அந்த எஜமானனுக்கு கீழே வேலை செய்தா கூலி இங்க இல்லை அங்க. அதனால ஒரு சோதரம் ஊழியக்காரர் சொன்ன, பாஸ்டர் என் சர்ச்சில் நல்ல இதுவரையிலும் ஒருத்தம் போடாத ஒரு நல்ல கிரானைட்டை போடணும் பாஸ்டர் அப்படின்னு. நான் கேட்டேன், சோதரம் ஏன் பாஸ்டர், அழிஞ்சு போகிற இந்த கிரானைட் அவங்களுக்கு வேணும், அழியாதது நித்திய ஜீவனில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிற பள்ளிங்கு கற்களுக்கு மேலே சோதரம். இதெல்லாம் நம்ம என்னைக்கு வாஞ்சிக்கிறோம், இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வாஞ்சிக்கிறோமே தவிர, உலகத்தில் இருக்கிற நான் ஒன்றை வேதத்தில் வாசிக்கும் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பாடம், நீ இந்த உலகத்துல வாஞ்சிக்கிறதுல நீ எதுதான் மேனா கேட்கிற, அதை நான் உனக்கு தந்துடுவேன், ஆனா நீ எங்க இழந்துருவ.
அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஊழியங்களை பார்த்தீங்கன்னா, அந்த அப்போஸ்தலருடைய காலங்கள் ஊழியங்கள் எல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியமா இருக்கும். அவங்க எதையும் குறித்து என்னப்படவே இல்லை, கவலைப்படவே இல்லை. அவங்க ஒரு மரத்து நிழலடி கிடைத்தாலும் தங்களுடைய நாளை போல ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தி அல்லேலூயா ஜெயம் கொடுக்கிறவருக்கே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு என்ன செய்துட்டாங்க, முன்னேறி போயிட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அல்ல, அவர்களுக்கு எங்க கிடைக்கணும். இன்னைக்கு சோதரர் எல்லா விசுவாச மக்களும் எல்லா ஜனங்களும் என்ன தெரியுமா, சர்ச்சில் வந்தோட பாஸ்டர் எனக்கு இதுல ஒரு ப்ரமோஷன், எனக்கு இதுல ஒரு நபர் ஆகல பாஸ்டர், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷன், என் ஜீவிதத்துல ஒரு ப்ரமோஷன், என் ஜெபத்துல ஒரு ப்ரமோஷன், என் வேத வாசிப்புல ஒரு ப்ரமோஷன். சோதரர் என்ன கேட்கிறதே இல்லை. சோதரர் என்னன்னா அவரு ஜெயித்தார், இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல. உலகத்தை காட்டி காட்டி தோத்துறோம். அந்த உலகம் இது எனக்கு கீழே தான் உலகத்தை காட்டி நம்மை மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவர்களா அல்ல, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயாளிகளா. மூணாவது கொதிங்கன்னு சொல்லி சோதர நீர் என்ன செய்யும், தாளே கொதியும், நான் என்ன செய்திடலாம், தாங்கிடலாம் சொல்லி தோத்துறான். இந்த எல்லாம் நம்பிடக்கூடாது. நான் ஆசையில் சுவாசம் உள்ள மனுஷனை நீ என்ன செய்யாதே, நம்பாதே. தோத்துறோம். எந்த மனுஷனை நம்பாதீங்க. நீ இறங்கடா, நான் என்ன செய்திடலாம், பார்த்துடலாம். ஒரு மனுஷனை நம்ப கூடாது. சோத்திரம் எதுவா இருந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்து இயேசு தான் எல்லாமே. இந்த 3 சோதனையா ஏசப்பா அழகா ஜெயித்துட்டு 3வது சோதனை அப்பாலே போ பிசாசே, அப்பாலே போ சாத்தானே. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு சாத்தான் இயேசு சோதிக்கப்படி பக்கத்துல கூட வரல. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர கெனசரேத் என்கிறதான பட்டணத்திற்கு நேராக கடந்து போகும்போது அவர் ஸ்தோத்திரம் படவிலிருந்து கடற்கரை ஸ்தோத்திர கடற்கரைன்னு அந்த இதுல காலை வச்சவுட பிசாசு ஓடி வந்து சொல்லுது, ஆண்டவரே காலம் வருவதற்கு முன்னே நீருங்க வந்தது என்னப்பா பாருங்க. ஒரு ஜெயம் எடுத்ததுபடினால பிசாசை ஸ்தோத்திரம் அந்த 3 சோதனை பிசாசு கொண்டு வரும்போது அந்த 3 சோதனையில ஜெயம் எடுத்தபடினால தன்னுடைய ஊழிய கால அனுபவ நாட்கள் எல்லாம் பிசாசு தோத்திரம் பார்த்தா என்ன செய்யறான். இப்ப நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். இயேசு என்ன செய்திருக்கிறார், உலகத்தை ஜெயிப்போமா, ஜெயிப்போமா. 2 இயேசு உலகத்துல ஸ்தோத்திரம் ஜெயித்தது, 1 சோதனையை ஜெயித்தார், 2 மரணத்தை ஜெயித்தார். எனக்கு இந்த பயம்தான் நமக்கு ஸ்தோத்திரம் அதிக பயமா இருக்குது. அல்லேலூயா. மரண பயம், இதை நம்ம ஜெயித்தரணும். பிரைஸா. இங்க ஆண்டவரே என் கண்ணை தோத்துறோம், இந்த மாம்சத்தின் இந்த சரீரத்துல இருக்கிற இந்த மூச்சு காத்து போயிருச்சுன்னா ஒரே ஒரு நம்பிக்கையில் இருக்கணும், ஏசப்பா அங்க வந்துடணும். பவுல் சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுக்கிட்டேன். சோத்திரம் சோத்திரம் மரணம் சாவு எனக்கு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. மரணத்தை ஜெயிக்கிற ஜெயம் தான் நமக்குள்ள. சாவுக்கெல்லாம் பயப்படவே தோத்துறேன். கடந்த நாட்களில் ஒரு ஐயா என்கிட்ட கேட்டாரு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது பிள்ளை, என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் அவர், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது பிள்ளை அப்படின்ட்டாரு. அப்போ நான் கிட்ட என்னையா உங்களுக்கு என்னதுக்கு பயம் அப்படின்னு சொல்லி, செத்து போன எங்க அடக்கம் பண்ணுவான்னு எனக்கு என்னவா இருக்குது, எனக்கு என்னவா இருக்குது, பயமா இருக்குது. தோத்துறேன், செத்தா என்னையா இந்த சரீரம் இது எங்க கிடந்தா நமக்கு என்ன, சாக்கடையில கிடந்தா என்ன, இல்லைன்னா ஸ்தோத்திரம் குட்டையில கிடந்தா என்ன, நடு ரோட்ல கிடந்தா நமக்கு என்ன. தோத்துறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் எவனா எந்த உயர்ந்த மனுஷனா இருந்தாலும் நீங்க நல்லா புரிஞ்சுடணும். வாழ்க்கைங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுடணும். நம்ம வாழ்க்கை ஏசப்பா கரத்துல தான் கொடுக்கணும். சோதரி எந்த உயர்ந்த மனுஷனா இருக்கட்டும். ஏன் தமிழ்நாட்டுல ஆட்சி படைச்சிருக்கிற சிஎம் சோதரன் செத்த பிறகு என்னதான் செய்யறாங்க, காலாலதான் செஞ்சுட்டாங்க, குறைச்சாங்க. இதுதானே உங்களுக்கு இல்லை பாஸ்டர், அவங்களுக்கு சந்தான வேலையை போட்டு ஒத்த நாள் கெட்டும் போது அது மேல மிதிச்சுதான் என்ன செய்யலாம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கை இதுதாங்க. இந்த ஆத்மா, இந்த ஜீவன் இந்த மாம்சத்தை விட்டு போயாச்சுன்னா இது என்னதுதான், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கே. ஆமா, இதை விட மேலானது வேற ஒண்ணுமே. இதை நம்ம என்ன செய்யணும், இதை என்ன செய்யணும், இந்த மண்ணை ஜெயிச்சு
அப்போ 2 சிந்தையை இன்னைக்கு சொல்லி தந்திருக்கிறேன். வார்த்தை முடியல சோதரம், இந்த 2வது இருக்கிற ஜெயம் எனக்கு முடியல, ஆனால் நேரம் அதிகமாகி விட்டது, முடித்து கொள்கிறேன். 1 எந்த சோதரம், எந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்தவன் சிந்தை இல்லை, என்ன சிந்தை? ஜெப சிந்தை நமக்குள்ள இருக்கணும். 2வது ஜெய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். முதல்ல என்னது? ஜெப சிந்தை. 2வது ஜெய சிந்தை. இந்த 2 இருந்துட்டோம், இந்த 2லயும் நம்ம இருந்துட்டோம், அவர் வரும் நாளில் அழகா போயிருக்கு. இருப்பீங்களா? இங்க இருக்கணும். இன்னும் வர்றவங்களை என்ன செய்யணும்? இருக்க எல்லாம் உங்க மேல விழுந்த கேட்டாங்க. பிரைஸ்ல நீங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ள அழகா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இன்னும் நீங்க வளருங்க. சோதரம், யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான இவன் ஜெயிக்கிறவன். புரியுதுங்களா? இவன் யாரு? யாராவது பயமுறுத்தினாங்கன்னு சொல்லணும், வாயா உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் எங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்ம பார்க்கிறது ஒண்ணு இல்லாதது போல கர்த்தருடைய சேனையே நம்மை சுற்றிலும் உலகத்தின் சேனையே நம்மை சுற்றி இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டாலும் அன்னைக்கு எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல ஊழியக்காரன் வந்து கேட்டான், ஐயோ சீரியர்கள் எல்லாம் என்ன செய்துட்டாங்க? வந்துட்டாங்க, சுத்திட்டாங்க, முடிச்சுட்டாங்க. தோத்திரம், இயேசுவே இவன் கண்களை திறந்துட்டாரு பாருங்க. சோதரன் திறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றோம், ஐயோ அவன்கிட்ட இருக்கிறத விட நம்மகிட்ட என்ன இருக்குது? நிறைய இருக்குது. அவன் AK-47 கொண்டு வந்தா என் ஆண்டவர் ஒரு வார்த்தையினால் அவனை நினைச்சுவார். 1 ஜெபசிந்தை, 2 ஜெயசிந்தை. கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். வாய்ப்புக்கு நன்றி கூறி சோதரர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.